praise you, we praise you. எல்லாரும் இணைந்து அப்படியே கர்த்தரை துதிப்போம். இந்த ஆண்டு இந்த கிறிஸ்து பிறப்பின் இந்த நாட்களை நினைவு கூற தேவன் கொடுத்த கிருபைக்காக, பயங்கரமான கட்டுகள் பாடுகள் வழியாக கடந்து வந்த எங்களை ஆண்டவரே உம்மை நினைத்து ஆராதிக்க எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி. வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி கொண்டே இருப்போம். ஆண்டவருக்கு துதிகளை நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. கோடான கோடி நன்றி, மகிமைக்கு நன்றி, நம்முடைய கிருபைக்கு நன்றி, நம்முடைய இரக்கத்திற்கு நன்றி, நம்முடைய தயவுக்கு நன்றி, நம்முடைய வல்லமையான நம்முடைய செயல்களுக்கு நன்றி, ஆச்சரியமான நம்முடைய வழிகளுக்கு நன்றி, அற்புதமான நம்முடைய பாதைகளுக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Father, we praise you. Blessed be thy holy name, holy name, holy name, holy name. சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, இன்று இந்த ஆண்டில் நம்முடைய பிறப்பி நாட்களை நினைவு கூறுவதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. எங்களுக்காக உலகத்தில் வந்து அவதரித்த தேவகுமாரனாகிய கிறிஸ்துவே, நீர் உலகத்தில் வந்து அவதரித்து எங்களுக்காக மரித்து எங்களை மீட்ட தேவகுமாரனாகிய இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்று இந்த நாள் நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. எங்கள் ஆராதனைகள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உங்கள் கரங்களில் இருக்கிற பாட்டுத்தாளிலிருந்து பாடல் எண் 1. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார். எல்லாரும் இணைந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. ஓ பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. மண்ணில் சமாதானம் ரெண்டும் தோனிக்க நம் மன்னன் பிறந்தார். மண்ணில் சமாதானம், விண்ணிலே மகிழ்ச்சி என்றென்றும் தோனிக்க. நம் மன்னன் பிறந்தார். ஓ பிறந்தார். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. ஓ பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. தூதர் சேனைகள் எக்காலம் முழங்க. இயேசு பிறந்தார், தூதர் சேனைகள் எக்காலம் முழங்க. மதிர நம் இயேசு பிறந்தார். ஓ பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. ஓ பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. மாந்தர் யாவரும் ஒற்றி பாடுங்கள், ராஜன் இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள். மாந்தர் யாவரும் ஒற்றி பாடுங்கள், ராஜன் இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள். ஓ பிறந்தார் பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. ஓ பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி. மண்ணில் சமாதானம், விண்ணிலே மகிழ்ச்சி என்றென்றும் தோனிக்க. பிறந்தார் மண்ணில் சமாதானம், விண்ணிலே மகிழ்ச்சி என்றென்றும் தோனிக்க. நம் மன்னன் பிறந்தார். ஓ பிறந்தார் பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. ஓ பிறந்தார் பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும். தூதர் சேனைகள் எக்காலம் முழங்க. நாளும் அதிர இயேசு பிறந்தார், தூதர் சேனைகள் முழங்க. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், உலகத்தில் வந்த எங்கள் தேவகுமாரனாகிய இயேசுவே பிறந்தார்.
மாந்தர் யாவரும் போற்றி பாடுகள் ராஜன் இயேசுவை வாழ்த்தி பாடுகள் யாவரும் போற்றி பாடுகள் ராஜன் இயேசுவை வாழ்த்தி பாடுகள். ஓ பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. ஓ பிறந்தார் விண்ணிலும் வெற்றி முழங்க. இயேசு மானிடனாய் பிறந்தார். பாடல் 2. இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடும். ஏ மேஜர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் நமக்காக அவதரித்து நம்மை மீட்கும்படி நம்மை ரட்சிக்கும்படி இவ்வுலகத்தில் வந்த தேவகுமாரனாகிய இயேசுவை இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார் மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. விண் சமாதான பிரபு சர்வவல்லவர் பிறந்தனரே. விண் சமாதான பிரபு சர்வவல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடுவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார் மாட்டுத் தொழுவத்திலே பரமேழையின் முன்னிலையில். மாட்டுத் தொழுவத்திலே பரமேழையின் முன்னிலையில் தாழ்மையை பின்பற்றுவார் அவர் ஏழ்மையின் பாதையிலே. தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மானிடனாய் பிறந்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இவ்வுலகத்தில் எங்களுக்காக வந்து அவதரித்த தேவகுமாரனாகிய கிறிஸ்துவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆச்சரியமான தேவன். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே
இறைவன் ஒளியாயிருளில் நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாயிருளில் இந்த நற்செய்தி சாற்றிடு. கரங்களை வைத்து ஆலோசனை கர்த்தரே என்று சொல்லி, ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவர். எல்லாரும் அவரை ஆராதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. வீண் சமாதான பிரபு சர்வவல்லவர் பிறந்தனரே. வீண் சமாதான பிரபுவே, சமாதான பிரபு வல்லவர் பிறந்தனரே. இயேசுமா பிறந்தார், இந்த லோகத்தை மீட்பிக்கவே. இறைவன் ஒளியாயிருளில் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். அதிகாலையில் பாலன் தேடி செல்வோம் நாம் யாவரும் கோரி. அந்த மாரடையும் கோடில் நாடி தேவ பாலனை பணிந்து பாரே. அதிகாலையில் பாலனை தேடி வாரி வாரி. கரங்களை தட்டி சேர்ந்து ஆராதிப்போமா? நாம் செல்வோம் அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி. அந்த மாரடையும் கோடி நாடி தேவ பாலனை பணிந்திடவாரே. தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி வாரி நாம் செல்வோம். அன்னை மரியின் அடிமேலே மலர் மகவாகவை தோன்ற. அன்னை மணிமேலே மலர் மகவாகவை தோன்ற. மீன் தோதர்கள் பாடல்கள் பாடு விரைவாக நாம் செல்வோம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி. அந்த மாலனையும் கோடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. பாலனை கரங்களை வேண்டி Thank you, Lord. ஆராதிக்கிறது காலவெளியில் நம்முடைய உள்ள ஆண்டவரை நோக்கி செல்லட்டும். தேவனை நோக்கி நம்முடைய இருதயம் வாரி 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 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி Hallelujah. Oh, we praise thy holy name, holy name, holy name. துதிக்கு பாத்திர கை வைத்து அவரை ஆராதிப்போம். மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி
உம்மை என்றென்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும். கரங்களை வைத்து எல்லாரும் சேர்ந்து துதிக்கும் பாத்திர துதிக்கு பாத்திர. கரங்கள் உயரட்டும். உமக்கே எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை என்றென்றும் ஆராதிப்போம். பாத்திர எல்லாரும் அவரை ஆராதித்து நன்றி கரங்களை உயர்த்தி உம்மை என்றென்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், போல யாரும் இல்லை. கைவிட்டு சொல்லுங்க. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், யாரும் இல்லை. உம்மை போல உம்மை போல உம்மை போல யாரும். இயேசு போல யாரும் இல்லை. இயேசு போல யாரும். கரங்களை வைத்தபடி அவருக்கு நன்றிகளை செலுத்தி ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, உம்முடைய வல்லமையுள்ள உம்முடைய செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. Oh, we praise you, Lord. நல்ல கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே. நன்றி இயேசு ராஜா. பயத்திறந்து சத்தமாய் நன்றி சொல்லுவே, தினமும். காலவழியில மக்கள் நன்றி செலுத்து. நன்றி இயேசு ராஜா, நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே. நன்றி இயேசு ராஜா. Father, thank you, Jesus, thank you. நன்றி செலுத்துவோம். Father, Jesus, thank you. நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே. நன்றி இயேசு ராஜா, நன்றி சொல்லுவே. இயேசு ராஜா. Father, thank you, Lord. நன்றி ஆண்டவரே. We honor you. We lift you, Lord. Thank you. நன்றி சொல்லுவே. நன்றி செலுத்துவோமா இந்த நாளுக்காக, இந்த வருடத்துக்காக. நன்றி சொல்லுவே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனாம், பங்கமுற்ற பசுத்தண்ணீரில் படுத்திருக்கிறார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி. வெத்தலையில் thank you, Lord. வெத்தலையில் பிறந்தவரை. Father, thank you, Jesus, thank you, Father. We honor you, Lord. We exalt your holy name. நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே.
நன்றி இயேசு ராஜா. இயேசு ராஜா. நன்றி சொல்ல முடிந்தவர்களால் கரங்களை தட்டி அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். Lord, we thank you. Lord, we honor you. கரங்களை வைத்து மீண்டும் அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். Father, thank you. சத்தமாய் சொல்லுவோம். Jesus, thank you. Father, thank you, Father. Thank you, Jesus. உம்முடைய குமாரனாகிய இயேசுவை எங்களுக்கு அனுப்பி தந்தீரே. Father, we thank you. Jesus, thank you. கையசைச்சு நன்றி சொல்லுவேன். தினமும் உங்களுக்கு நன்றி செலுத்தணும். இந்த நாளில் எங்களை கொண்டு வந்தீரே, கிருபை கொடுத்தீரே. நன்றி சொல்லுவே. தினமும் நன்றி சொல்லுவேன். தினமும் நன்றி இயேசு. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. கைவைத்தி அவரை பார்த்து சொல்லுவோம். கடந்த நாட்கள் வருடம் முழுவதும் புதிய நாளை, இந்த நல்ல நாளை தந்தீரே, நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உம்மை நாவாலை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நன்றி செலுத்துவோம் நாவாலை. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி நன்றி. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. கடந்த நாட்கள் முழுவதும், மாதம் முழுவதும் இந்த புதிய நாளை தந்தீரே, நன்றி ராஜா. இந்த புதிய நாளை நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உம்மை நாவாலே thank you Lord. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய், வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. வார்த்தை என்ற நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாதா நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்திக்கிட்டே இருப்போம். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு, உடைய குமாரனாகிய இயேசுவை நீர் எங்களுக்கு அனுப்பி எங்களை ரட்சித்த உம்முடைய மகாபெரும் தயவுக்காக அல்லேலூயா. கரங்களை நல்ல உயர்த்தி அவருக்கு ஒரு நிமிடம் நன்றிகளை செலுத்த போகிறோம். Hosanna, Hosanna, Hosanna in the highest. கரங்கள் உயரட்டும், சத்தம் உயரட்டும். Hosanna, Orabahala, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. கை உயரட்டும் எல்லாருக்கும். Glory, 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 glory to the King of Kings. Oh, thank you, Lord. Glory, glory to the
King of kings. Lord, we lift up your name with a heart full of praise. எல்லா கரங்களை அசைந்து கொண்டே அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கட்டும். Be exalted, O Lord our God, in the highest. Hosanna, மகிமை ராஜை. Hosanna, Hosanna. உன்னதத்தில் ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. கைவேற்றி உம்மை உயர்த்திடுவோம், உம்மை உயர்த்திடுவோம். துதி நீரை ஓட கர்த்தரே உயர்ந்திடுவீர், கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஓசன்னா ராஜரா. எல்லா கரங்களை உயர்த்தி உம்மை உயர்த்திடுவோம், உயர்த்திடுவோம். கரங்களை அசை துதி நிறைவுடன் துதி நீரை கர்த்தரே நீர் உயர்த்திடுவீர், நீர் உயர்த்திடுவீர். ஓசன்னா ராஜரா. மகிமை என்று பாடுவோம் கைவேற்றி. மகிமை 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 ராஜராஜனுக்கே. மகிமை 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 ராஜராஜனுக்கே. கரங்களை வைத்து அவரை ஆராதிப்போம். நீரை ஓட கர்த்தரே நீருவே மகிமை ராஜரா. மீண்டும் ஒரே முறை உம்மை உயர்த்திடுவோம். கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர், மகிமை உம்மை உயர்த்திடுவோம், உம்மை உயர்த்திடுவோம். நல்ல கரங்களை வைத்து அவருக்கு நன்றிகளை செலுத்தி ஆராதிப்போம். நீரை உட மகிமை ராஜ மகிமை ராஜ ராஜனே. எல்லாரும் கர்த்தரை ஆர்ப்பரிப்போம். கரங்களை தட்டி இந்த கிறிஸ்து பிறப்பின் இந்த நாளில் எல்லா மகிமையும் கனமும் அவருக்கே, எல்லா துதிகளும் உமக்கே. We honor you, Lord. Oh, we praise thy holy name. இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய பாதத்தில் வரும்படி எங்களுக்கு செய்த உதவிக்காக உம்மை துதிக்கிறோம். நாளில் நம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. மகிமை உமக்கு, துதி உமக்கு. உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேத பகுதி ஒன்றை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனம் வரைக்கும் எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா 2:9 முதல் 14. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். 13வது வசனம், அந்த க்ஷணமே திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும். பிரியமுள்ளதாட்டு தேவனை துதித்தார்கள், தேவனை துதித்தார்கள். கிறிஸ்துவின் பிறப்பு துதியின் பிறப்பு. கிறிஸ்து பிறந்த பொழுது அவர் துதிக்கப்பட்டார், அவர் துதிக்கு பாத்திரர். ஆமென். He is the one who is to be praised. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். எல்லாரும் அவரை துதித்தார்கள். நாம கரங்களை வைத்து இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து அவதரித்த தேவகுமாரனாகிய கிறிஸ்துவே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர். ஹல்லேலூயா. எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் ஒருவரே உயர்த்தப்படுவீராக. ஆமென். உன்னத தேவனுக்கே மகிமை என்று பாடும்போது காணிக்கை செலுத்த விரும்புகிறவர்கள் இடைவெளி விட்டு வந்து வேகமாக செலுத்தி உங்களிடங்களில் நின்று ஆராதித்து கொண்டிருப்போம். உன்னத தேவனுக்கே டி மேஜர். உன்னத தேவனுக்கே மகிமை, பூமியில் சமாதானம் என்னை இணைந்து நாம் பாடி அப்படி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்திக் கொண்டே காணிக்கைகளை செலுத்தி அப்படி நின்று ஆராதித்து கொண்டிருப்போம். உன்னத தேவனுக்கே மகிமை, அகில் சமாதானமே, காரிருள் நீங்கிட காசினிதழிலே அதிரொலியாய் ஜனித்தார். ஹல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. ஹல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. ஹல்லேலூயா, துதி அவர்க்கே. ஹல்லேலூயா. என்று ஆராதித்துக் கொண்டிருக்கும் எல்லாரும் அவரை மகிமை செலுத்தி ஹல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. ஹல்லேலூயா, துதி அவர்க்கே. ஹல்லேலூயா, துதி அவர்க்கே. எல்லாரும் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றி. உடைய மகிமையான உடைய கிருபைகளுக்காக நன்றி. எங்களையும் எங்கள் காணிக்கைகளை எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் படைக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம், துதிகளை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். உங்கள் யாவருக்கும் முதல் வேளையாக
கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்கள். பக்கத்தில் திரும்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த நாளை நமக்கு கொடுத்ததுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டால், கிறிஸ்து பிறப்பில் துதி, தேவனை அவர்கள் துதித்தார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். துதி என்பது கிறிஸ்துவின் பிறப்பிலும், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னும், கிறிஸ்து பிறந்த பின்னும், கிறிஸ்து பிறப்பின் நாட்களில் எல்லாம் துதி. Jesus Christ was born in saturation of praise. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் துதிகளின் மத்தியிலேயே அவதரித்தார். ஆமென். அதை நாம் இன்றைக்கு சுட்டி காண்பித்து பார்த்து துதிக்க போகிறோம். எப்படி துதி இருந்தது? நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியத்தை செய்யும்போது நாம் துதித்து கொண்டே தேவனை மகிமைப்படுத்தி செய்தால் அந்த காரியம் சக்சஸாக ஆசீர்வாதமாக முடியும். இயேசு பிறந்த நாட்களில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் துதி தடைகளை உடைத்தது. ஆமென். துதி தடைகளை உடைத்தது. முதல்ல துதித்தது யார்? அதான் முக்கியம். இந்த இயேசு பிறப்புக்கு முதல்ல துதித்தது யார் என்பது அதை லூக்கா 1ஆம் அதிகாரத்தை எடுத்தால் 46ஆம் வசனம். த ஃபர்ஸ்ட் பர்சன் யார் துதிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? இயேசுவை பெற்றெடுக்க போகிற மரியாள் யாரை துதித்தாள்? கர்த்தரை துதித்தாள். 46ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா. அப்போ யார் அந்த ப்ராஜெக்டை செய்கிறாங்களோ அவங்க முதல்ல என்ன செய்யணும்? துதிக்கணும். அந்த உடையவர்கள் துதிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு மரியாள் செய்த முதல் வேலை யாரை துதித்தாள்? எத்தனை பேர் துதிக்க ரெடியாக இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கை உயரட்டும், சத்தம் உயரட்டும். நான் துதிக்கிறேன். அவர் தான் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். இந்த கிறிஸ்துமஸ் இந்த வருஷம் நீங்கள் படிச்சுக்கிடணும். என்ன ப்ராஜெக்டை நீங்கள் செஞ்சாலும் துதியோடு ஆரம்பித்து அந்த ஆள் துதிச்சுக்கிட்டே இருந்தால் துதி தடைகளை உடைத்து விடும். ஆமென். தடைகளெல்லாம் எரிஞ்சிடும். இந்த கிறிஸ்மஸ் துதியின் கிறிஸ்மஸ். கை தட்டுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. This Christmas is a Christmas of praise. துதியின் கிறிஸ்துவின் பிறப்பு. காரணம், இந்த வருஷம் தடைகளை கர்த்தர் உடைத்து உலகம் முழுவதும் கர்த்தர் கொஞ்சமாவது கர்த்தர் ஆராதிக்க விடுதலை கொடுத்தார். இல்லை, எவ்வளோ தடைகள் இருந்தது. அதற்கு மத்தியிலும் தேவனை ஆராதிக்கிறோம். கைவித்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இவ்வளோ தடைகள் மத்தியிலும் ஆராதிக்கிறோம். அப்படி கைவித்தி அவரை பார்த்து சொல்லுங்க, தடைகள் மத்தியில் பிறந்தவர் நீர், தடைகள் மத்தியிலும் நாங்களுமே ஆராதிப்போம். என்ன தடைகள் வந்தாலும் தேவன் சொன்னது நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? நிறைவேறும். முதலாவது மரியாள் தேவனை துதித்தாள். மரியாளுடைய துதி ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. அந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல ஆத்துமா கர்த்தரை துதித்தது, ஹர் சோல். ரெண்டாவது அவளுடைய ஆவி. 47வது வசனம், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில். இதில் 2 காரியம் இருக்குது. இப்போ நீங்கள் ஆராதனைக்கு வந்து தேவனை ஆராதிக்கும் போது பாஸ்டர் சொல்கிறதுனால, மியூசிக் போடுறதுனால இயற்கையாக நீங்கள் ஆராதிச்சிருவீங்க. ஆனால் மனமாற ஆத்துமாவிலிருந்து நீங்கள் யாரை ஆராதிக்கணும்? மனமாற ஆண்டவரை துதிக்கணும். நாங்கள் உங்களை ஸ்டார்ட் பண்ணி விட்டு துதிக்க வச்சு எல்லாம் பண்ணும்போதே நீங்கள் என்ன செய்யணும்? உள்ளத்தின் ஆழத்திலேருந்து உங்களுடைய ஆத்துமா யாரை துதிக்கணும்? உங்களுடைய ஆவியை இனிஷியேட் பண்ணிவிட்டு அதை துதிச்சிடும். மியூசிக் போட்டால் துதிக்கும், உடனே துதிக்க ஆரம்பிச்சிடும். பாட்டை கேட்டால் துதிக்கும். ஆனால் உங்கள் ஆத்துமா, எத்தனை பேர் உங்கள் ஆத்துமாவிலிருந்து இந்த நாளுக்கு நன்றி சொல்ல முடிந்தால் கைவைத்தி அந்த மரியாளோடு இணைந்து நானும் உம்மை துதிக்கிறேன். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு நன்றி. என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நீர் அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கிறீர். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த உபத்திரவ இந்த நாட்கள்லையும் எத்தனையோ காரியத்தை வாய்க்க பண்ணினாரா? துதிச்சே காரியங்களை செய்ய முடிந்தது, ஜெபித்தே காரியங்களை செய்தோம். இன்றைக்கு கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ், இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளில் சொல்லுகிறார், இன்னும் துதிக்க துதிக்க தடையெல்லாம் உடைய போகுது, சாத்தான் கோட்டை உடைய போகுது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் ஏரோது திட்டம், சாத்தானுடைய திட்டம் எல்லாம் அழிஞ்சது. கைதட்டுங்க ஆண்டவர். இன்னைக்கு துதிக்க போகிறோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பேரியர்ஸ், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தடைகள், சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் சுக்குநூறா உடைந்து யார் உயர்த்தப்பட போறா? கர்த்தர் உயர்த்தப்பட போகிறார். ஆமென். அதனால லூக்கா 1:46 மரியாள் தேவனை துதித்தாள். சரி, ரெண்டாவது இயேசுவின் பிறப்பில் துதித்த ரெண்டாவது நபர் யார் என்றால்
மரியாளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சகோதரி எலிசபெத் இருக்கிறாள். கீழே அப்படி வந்தீங்கன்னா 57வது வசனத்தில் எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது என்று அந்த எலிசபெத் அங்கு இருக்கிறாள். அந்த எலிசபெத்துடைய அந்த அவள் வாழ்வில் ஒரு துதியை நாம் பார்க்கிறோம். 41வது வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 41 எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை என்ன செய்ய ஆரம்பித்தது? சொல்லிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம கூட சேர்ற ஆளும் என்னவா மாறணும்? துதிக்கிற ஆளாக மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கூட யார் சேர்ந்தாலும் என்ன செய்யணும்? இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? ஆண்டவர் எதுவும் செய்யலைன்னு குறை சொல்ல போறீங்களா? துதிக்க போறீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணனா பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் இருக்கிறத நினச்சி யாருக்கு நன்றி செலுத்தணும்? 1000 குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலே சுகமாக இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம், குடும்பமாக இருக்கிறோம், எல்லாத்தையும் பார்த்துருக்கிறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம், இணைந்திருக்கிறோம், ஒன்றா கூடிட்டோம். அவருக்கு நன்றி. ஆமென். She had an opportunity to meet this Elizabeth. எலிசபெத்தை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு அவளுக்கு, மரியாளுக்கு கிடைத்தது. எலிசபெத்துக்கும் மரியாளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. இப்போ 2 பேரும் துதிக்கிறான். ஆனால் இதில் அடுத்த முக்கியமான துதி என்ன அப்படின்னா 64வது வசனத்தில் வந்தால் எலிசபெத்துடைய கணவன், த ஹஸ்பண்ட் ஆஃப் எலிசபெத், இந்த எலிசபெத்துடைய கணவர் அவர் ஒரு ஆசாரியன், அவர் ஒரு பிரீஸ்ட். ஆனால் ஆண்டவர் தரிசனமாகி இந்த இவருக்கு சகரியாவுக்கு தரிசனமாகி இந்த எலிசபெத்துக்கு வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்க போகிறது. 2 பேரும் சேம் டைமில் கர்ப்பவதியாக இருக்கிறாங்க, கான்டெம்பரரிஸ். இந்த மரியாளுக்கு பிறந்த ஆண்டவராக இயேசு ரட்சகர், எலிசபெத் வயிற்றில் பிறக்க போகிற யோவான் ஸ்நானகன் யார்? இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண போகிறவர். ஆமென். இப்போ 2 பேரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். கவனியுங்கள், சில வேளைகளில் ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் இன்னொன்றையும் உங்களுக்கு ஆயத்தமாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்க யாரையாவது ஆயத்தப்படுத்துவார், ஏதாவது காரியங்களை ஆயத்தப்படுத்துவார், தேவன் வசதிகளை ஆயத்தப்படுத்துவார். நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் ஆயத்தம் செய்கிற தேவன். ஆமென். இப்போ கை வைத்து எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில் எனக்காக ஆயத்தம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார்? உங்கள் வாழ்க்கை வருங்காலம் உங்களுடைய சூழ்நிலைகளுக்காக, உங்களை பாதுகாப்பதற்காக, உங்களை விடுவிப்பதற்கு ஏதோ ஒன்றை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. So the Lord will be preparing something for your sake. உங்களுக்காகவே ஒன்றை செய்வார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு, அவருக்கு வழி ஆயத்தம் பண்ணுவதற்கு யோவான் ஸ்நானகன் ரெடி ஆகிட்டு இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்க உங்கள் ஆசீர்வாதத்துக்கு ஏதோ ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது, உங்களுடைய நன்மைகளுக்கு ஏதோ ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது. நீங்கள் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களை விடுதலையாக்க ஆண்டவர் ஏதோ ஒன்று வேலை பண்ணிகிட்டு இருக்கிறார். யாரையோ ஒருத்தர் ஆயத்தம் பண்ணிகிட்டு இருப்பார், யாரையோ ஒருத்தர் எழுப்பிக்கிட்டு இருப்பார். ஆனால் உங்களுக்கு தெரியாது, சரியான நேரத்தில் வந்து அவர் உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி விட்டுருவார். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் சோர்ந்து போற என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவார். இதுதான் யார் செய்கிற வேலை? கர்த்தர் செய்கிற பெரிய வேலை. ஆகவே எலிசபெத்தும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாள். இப்போ இந்த எலிசபெத்துடைய கணவர், வாசிப்போம் 64வது வசனம், லூக்கா 1:64. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். எவ்வளோ ஆச்சரியம்! துதி. இயேசு பிறக்கணத்தில் எவ்வளோ துதி இல்லை? மரியாள் துதிக்கிறாள், எலிசபெத் துதிக்கிறாள். சகரியா வந்து ஒரு பிரீஸ்ட், அவர் ஒரு ஆசாரியனாக இருந்தாலும் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் அவர் பழக்கப்பட்டவர் அல்ல. ஆனால் அவருக்கு நம்பாமல் போனதுனால வாய் ஊமையாகி பேசாமல் இருந்தார். ஆண்டவரை நம்பலைன்னா நம்மளை அமைதியாக்க வச்சுருவார். ஏன்னா நீங்கள் ஏதாவது பேசினா தப்பாக நடந்துருன்ட்டு உங்கள் வாயை பேசாமல் ஆக்கி வச்சுருவார். சில நேரங்களில் உங்கள் குடும்பத்தில் சில நேரத்தை பார்த்தீங்கன்னா அமைதியாக சிலது போயிட்டே இருக்கும். ஏன்னா யாராவது பேசிட்டா ஒன்றும் நடக்காது. இந்த சகரியாவுக்கு என்ன ஊமையாயிருச்சு? வாய் ஊமை. ஏன்னா இவர் யாருடைய வார்த்தையை நம்பலை, கர்த்தருடைய வார்த்தையை நம்பாதனால காம் பண்ணிட்டார் ஆண்டவர். சில ஆட்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆட்கள் வாயை கர்த்தர் மூடுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். சில காரியங்களை அமைதியாக வைப்பார். இதெல்லாம் யார் செய்கிற வேலை? கர்த்தர் செய்கிற வேலை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். இப்போ இவருக்கு என்ன ஆச்சுன்னா, அற்புதம் நடக்கிற இடத்துல வாய் திறந்துருச்சு. கட்டவிழ்க்கப்பட்டு ஸ்தோத்திரித்து என்ன செய்ய ஆரம்பித்தானா? பேச ஆரம்பித்தான். பேசுனா சும்மா பேசல,
தீர்க்க தரிசனமே வந்துருச்சு. 67வது வசனத்துல நம்முடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன உண்டாவதாக? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு எப்படி பிறந்திருக்கிறார்ல? துதிகளின் மத்தியில். ஆமென், ஹல்லேலூயா. மரியாள் துதிக்க, எலிசபெத் துதிக்க, சகரியா பிரீஸ்ட் துதிக்க. சகரியா சாதாரணமான துதி இல்லை, ஆவியிலே நிறைந்து யாரை ஸ்தோத்தரித்து? கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதிக்கிறார். அப்போ இந்த வருஷம் துதியின் ஆண்டு. கைவைத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. துதிக்கிறோம் சொல்லுங்க, துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷம் துதியின் கிறிஸ்மஸ். ஆமென். இத்தனை ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகமாய் நாம் தேவனை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், அதிக பிரச்சனை சந்திச்சிருக்கிறோம், அதிக போராட்டத்தை சந்திச்சிருக்கிறோம். ஆனா நம்ம கட்ட அவிழ்த்துட்டாரு. கைதட்டுங்க, கட்ட அவிழ்ந்துருச்சு. சகரியாவின் கட்டுகள் அவிழ்ந்தது. இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களில் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. The bondages are going to be broken. ஆண்டவருடைய நாமத்தில் கட்டுகள் என்ன செய்யப்பட போகிறது? அறுக்கப்பட போகிறது. ஆகவே மரியாள் துதித்தாள். இங்கே யோவான் ஸ்நானகனின் தகப்பனாகிய சகரியாவின் துதியை நாம் பார்க்கிறோம். இந்த துதியெல்லாம் முடிந்த பிற்பாடுதான் இப்போ அந்த 2ஆம் அதிகாரத்தில் வாசிச்சுமே 13வது வசனத்துல யார் துதிக்கிறா? 13ஆம் வசனத்துக்கு வருவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், சேர்ந்து வாசிப்போமா? பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாதான் துதித்தார்கள். இது யாரு? தூதர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ முதலாவது பூமியில துதி உண்டான உடனே பரலோகத்தில் என்ன உண்டாது? துதி உண்டாகிறது. இந்த வசனத்துல பூமி பரலோகம் ரெண்டுமே கனெக்டடாகவே வருது. பூமியும் பரலோகமும் சேர்ந்துச்சுன்னா அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் வாழ்கிறேன்னா பரலோக தேவனோடு கனெக்ட் ஆகணும். ஆண்டவரோடு நீங்கள் எப்படி கனெக்ட் ஆவீங்க? துதிக்கிறதுனால அவரோட இணைஞ்சிடலாம். ஆமென். ஜபத்தில் அவரோட இணைஞ்சிடலாம். யூ கேன் ஜாயின் அண்ட் கனெக்ட் வித் காட் பை பிரைஸ். தேவனை துதிக்கிறதினால் அவரோடு நீங்கள் இணைந்து விடலாம். தேவனை ஆராதிக்கும் போது அவரோடு நீங்கள் நெருங்கி விடலாம். நம்முடைய ஆண்டவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்போ 13வது வசனத்துல அவர்கள் எல்லாரும் யாரை துதித்தார்கள்? தேவனை. 13வது வசனம் சத்தமா எல்லாரும் வாசிக்கலாம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாதாக என்று சொல்லி யாரை துதித்தார்கள்? இவங்கெல்லாம் துதிச்சு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்துட்டாரு. இப்ப தூதர்கள் மேல இருந்து துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. பூமியிலையும் துதி, பரலோகத்திலையும் துதி. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? துதித்தால் எந்த கட்டுகளையும் உடைக்கலாம், துதித்தால் எந்த ப்ராஜெக்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், துதிக்க ஆரம்பிச்சா எந்த காரியத்திலும் வெற்றியை பெறலாம். நீங்க பூமியில துதிக்க ஆரம்பிச்சுட்டா பரலோகமும் உங்களோட சேர்ந்து துதிக்க ஆரம்பிக்கும். பரலோகம் துதிக்க ஆரம்பிச்சுட்டா பூமியில அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். முதல்ல நாம துதிக்க ஆரம்பித்தான், பரலோகம் நம்மோடு இணைந்து கொள்ளும். ஆகவே the angels of God started praising. சரி, பரலோக தூதர்கள் துதித்து முடித்துட்டு மறுபடியும் பூமியில துதிப்பதற்கு அவர்கள் இயக்குறாங்க. கீழே பாருங்க, லூக்கா 2:20 அங்க பார்க்கிறோம். மெய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காக தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு துதித்து கொண்டே. இப்ப யார் துதிக்கிறா? மெய்ப்பர்கள். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை நீங்க மறப்பீங்களா? இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சாலும் மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும். மரியாள் துதித்து பிறந்த இயேசு, சகரியா துதித்து பிறந்த இயேசு. இன்னைக்கு நீங்க துதிக்கிற துதி வருகிற வருஷம் பெரிய அற்புதங்களை உங்க குடும்பத்துல கொண்டு வரும். இன்னைக்கு நீங்க தேவனை துதிக்கிற துதி வர நாட்கள்ல பெரிய சகாப்தத்தை உண்டு பண்ணும். அதனால இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலே அட்வான்ஸா துதி, பிறகு பிறந்த பிறகு துதி, பிறந்த பிற்பாடும் துதி. அப்ப துதி என்பது கவரிங் பண்ணுது. அப்படியே இயேசுவின் பிறப்பில் ஒரு பெரிய சேச்சுரேஷன். உங்க வீட்டை துதியினால் நிரப்புங்க, உங்கள் குடும்பத்தை துதியினால நிரப்புங்க. கம்ப்ளைண்டால நிரப்பாதீங்க, எப்ப பார்த்தாலும் வீணான பேச்சால நிரப்பாதீங்க, நடக்கலன்னு சொல்ற அந்த வார்த்தையால் நிரப்பாதீங்க. துதி என்பது என்னதான்? பாசிட்டிவா தேவனை நன்றி செலுத்துறதா. தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு என்ன செலுத்தணும்? நாம் நன்றி செலுத்தி கொண்டே நாம் இருக்க வேண்டும். ஆகவே இப்போ முதலாவது நாம் பார்த்தோம் மரியாளின் துதி, இரண்டாவது அங்கே
சகரியா யோவான் ஸ்நானகரின் தகப்பனின் துதி. மூன்றாவதாக இங்கே மெய்ப்பர்கள் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் துதித்தார்கள். பிறகு யார் துதித்தாங்களா? மெய்ப்பர்கள் கர்த்தரை துதித்தார்கள். அப்படி கீழே வந்த 2ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம் அடுத்த துதி. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் இருக்கிற அடுத்த துதி என்ன அப்படின்னா, சிமியோனும் யாரை துதித்து? கர்த்தரை துதித்து. அங்க வசனத்தில் அவன் அவரை கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து. இப்ப யார் துதிக்கிறா? சிமியோன். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் ஒரு சீனியர், மூத்தவர், ரொம்ப நாள் இயேசு வர்றதுக்கு காத்திருக்கிறவர். இங்கே பாருங்க, நாம எல்லாரும் வந்துட்டோம், ஆண்டோடைய சமூகத்தில் வந்து கூடி இருக்கிறோம். அந்த சிமியோன் ஆண்டவரை பார்த்துட்டார். இந்த சிமியோன் இயேசு பார்க்கும்போது 40வது நாள், இயேசு கிறிஸ்து பிறந்து 40வது நாள் ஆலயத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஆலயத்துக்கு கொண்டு போகும்போது 40வது நாள் யார் கையில்? சிமியோன் கையில் இயேசு இருக்கிறார். சிமியோன் இயேசுவை கையில் ஏந்தி யாரை ஸ்தோத்திரம் பண்றார்? தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பெறுவதற்கு முன்னும் துதி, பெற்ற பின்னும் துதி, பெற்றுக்கொண்டு அதை அனுபவிக்கும் போதும் துதி. அந்த துதி தான் வெற்றியை கொண்டு வரும். ஆமென். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் துதி, பிறந்த பின்னும் துதி, பிறந்த பிற்பாடு ஆலயத்துக்கு போகும்போதும் துதி. அப்போ இயேசுவின் வாழ்வில் துதி ஒரு முக்கியமான ஒன்றாய் அமைந்தது. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீ துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறீர். ஆகவே Christ born in the midst of praise. கிறிஸ்து துதிகளின் மத்தியில் பிறந்தார். ஆகவே முதலாவது மரியாள் தேவனை துதித்தாள். லூக்கா 1:46, 1:64 சகரியா தேவனை துதித்தார். பிறகு தூதர்கள் தேவனை துதித்தார்கள். அந்த தூதர்கள் மெய்ப்பர்களை துதிக்க வைத்தார்கள். அதோடு அல்ல, இயேசுவை ஆலயத்திற்கு 40வது நாள் கொண்டு செல்லும் போது அங்கே சிமியோனும் கர்த்தரை துதிக்கிறார். அதோ மட்டுமல்ல, 38வது வசனம் லூக்கா 2:38 சிமியோனோடு இணைந்து 84 வயதுள்ள விதவை அன்னாள் ஆலயத்தில் இருக்கிறாள். அவளும் தேவனை துதித்தாள். 38 அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமுக்கு மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறப்பு என்பது உலகம் முழுவதும் சந்தோஷமான ஒரு நாள், உலகம் முழுவதும் மகிழ்ச்சியான ஒரு நாள், உலகம் முழுவதும் துதிக்கிற ஒரு நாள். ஆகவே இந்த அன்னாள் யாரை துதிக்க ஆரம்பித்தாள்? தேவனை துதிக்க ஆரம்பித்தாள். கடைசியா நாமும் இன்னைக்கும் துதிச்சிட்டு இருக்கிறோம். 2000 ஆண்டுகள் கடந்த உலகம் முழுவதும் இயேசு துதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்து பிறந்த நாட்களிலே எல்லா விசுவாசிகளும் தேவனை என்ன செய்கிறார்கள்? துதிக்கிறார்கள். இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? கிறிஸ்து பிறந்த இந்த நாளிலே ஆண்டவரே, மரியாள் துதித்து, மெய்ப்பர்கள் துதித்து, எல்லாரும் துதித்து இந்த உலகத்தில் அவதரித்து எங்களுக்காக சிலுவையில் மரித்து ரத்த சிந்தி இன்றைக்கு உயிரோடு பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேவனை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் கூட பிறந்தவங்களை அவங்க இறந்து எத்தனை வருஷம் ஆனாலும் சிலருக்கு என்ன கொண்டாடிட்டு இருக்கிறாங்க? இன்னமும் பர்த்டே கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல. ஆனால் அதை விட மேலே இயேசுவின் பிறப்பு உயர்ந்தது. ஆமென். காரணம், கிறிஸ்து மரித்து இறந்தவராய் மரணத்தோடு போகல, உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவனுக்கு பிறந்த நாளில் துதிகளை செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இது ஒரு உன்னதமான ஒன்று. ஆகவே கிறிஸ்து பிறப்பின் நாட்களில் தேவனை துதிப்பது ஒரு மிக முக்கியமான ஒன்று, ஆசீர்வாதமான ஒன்று. உலகத்தில் இருக்கிற சாதாரண மனுஷனுக்கே பர்த்டே என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணி வருஷம் வருஷம் கொண்டாடிட்டு இருக்கும்போது, உலகத்தை ரட்சிக்க வந்து இயேசு வருஷத்தில் ஒரு தடவை பிறந்தார் என்று துதிப்பது சரியானது, அது மேலானது, ஆசீர்வாதமானது. ஆமென். ஹல்லேலூயா. It's a rightful thing to praise the Lord on his birthday, remembering his birth. கிறிஸ்துவின் பிறப்பை நினைத்து துதிப்பது அது ஒரு மேலானது. இப்பொழுது எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவரே, மரியாளோடு இணைந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், எலிசபெத்தோடு இணைந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், பரலோக தேவனோடு இணைந்து நாங்கள் துதிக்கிறோம், மெய்ப்பர்களோடு இணைந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் நீர் வந்து அவதரித்தீர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த முதல் ஆராதனையில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆராதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய ஆராதனைகளை அவர் கேட்டார். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து
ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி எங்களுக்காக இவ்வுலகத்தில் வந்து அவதரித்த தேவகுமாரனாகிய கிறிஸ்துவே சீமைனர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி கையை வைத்து எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா. எல்லா கரங்களை வைத்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. மரியாள் துதித்த இயேசுவே, மெய்ப்பொருளால் துதிக்கப்பட்ட என் தேவனே, ஓ தூதர்களால் துதிக்கப்பட்ட என் தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நமக்கு தேவன் சொல்கிற வார்த்தை, துதியினால் உன் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட போகிறது. நீ துதிக்க துதிக்க என்னுடைய வாக்கு தத்துவம் உன் வாழ்க்கையில் நிறைவேற போகுது. எப்படி இயேசு கிறிஸ்துவை வாக்கு தத்துவம் சொல்லி நிறைவேற்றினேனோ அதே போல உனக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் பொய்யாகாது. நீயும் தேவனை துதி, மற்றவர்களை துதிக்க வை. துதிக்க துதிக்க எல்லா காரியங்களும் அற்புதமாய் நடக்க போகிறது. துதியில் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். கரங்களை தட்டி முடிந்தவர்கள் ஆர்ப்பரிப்போம். தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி ஹல்லேலூயா. ஓரபஹல கரபஹலதலஹ. Oh, we praise thy holy name, holy name, holy name. எல்லா மகிமையும் கனமும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் துதிகளை நீர் ஏற்றுக்கொள்ளும். இந்த முதல் ஆராதனையில் எங்களோடு கூட உம்முடைய சமூகம் இருந்ததற்காக நன்றி. இந்த காலை வெளியில் வரவும் உம்மை துதிக்கவும் இந்த ஒரு மணி நேரம் உடைய பாதத்தில் இருக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்மை கனப்படுத்தி வந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு துதிகளின் மூலம் கட்டுகள் உடைக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். துதியினால் உடைய பிள்ளைகளுக்கு நீ சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறப்போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமை கனமாக்கி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அவருடைய சிநேகம் அவருடைய வல்லமையும் ஆளுகையும் நம் அனைவரோடு எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். We wish you the Merry Christmas என்று பாடும்பொழுது பக்கத்தில் திரும்பி ஒருத்தரை வாழ்த்துங்கள். வாழ்த்து முடித்த பின் சகோதரர்களும் இந்த வழியாக வரும்.